வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாத நேரத்தின் தலைப்பை பார்க்கலாம். அரசு தனியார் நிறுவனங்கள் கல்வி நிலையங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம். பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்த முதல்வர் விஜய். நெல் கரும்புக்கான ஊக்கத்தொகை அதிகரிப்பு முதல்வர் விஜய் அறிவிப்பு. தீர்மானத்திற்கு வரவேற்பும் ஊக்கத்தொகைக்கு எழும் விமர்சனங்களும். இந்த தலைப்பை பற்றிய தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் அண்ணாமலை ஆதரவாளர் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் திரு KM ராமகவுண்டர் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் தவகவிலிருந்து மலைக்கோட்டை திரு பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம். வலதுசாரி மற்றும் காமராசர் தொண்டர்கள் முன்னணியின் முனைவர் சரவண பெருமாள் அவர்கள். சார் வணக்கம். சமூக செயற்பாட்டாளர் திரு விவசாயி ஜெயராமன் அவர்கள். சார் வணக்கம். ராமகவுண்டர் சார், உங்களிடமிருந்தே இன்றைய விவாதம் தொடங்குகிறது. விவசாயிகள் பெரிதும் எதிர்பார்த்து ஏமாந்து கிடைக்காதோ என்ற சந்தேகத்தில் இருக்கும் நேரத்தில் இன்றைய சட்டமன்றத்தில் இதற்கான அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இதற்கு வாய்ப்பே இல்லை. தமிழகம் பல கட்ட கடன் சுமையை ஏற்றிருக்கிறது. இருந்தாலும் நமது நாட்டின் முதுகெலும்பாக அனைவருக்கும் சோறிடுகின்ற விவசாயிகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில்தான் இந்த செயல் இருக்கும் என்று இன்றைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பிற்கு உங்களுடைய வரவேற்பு என்ன, விமர்சனம் என்ன? கடந்த 6 ஆண்டுகளாக விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு விலை கிடைக்கலும் பல போராட்டங்கள் செய்தோம். தமிழ்நாடு எல்லாத்தாமே போராட்டம் நடந்தும் அரசு செவி சாய்க்கல. கரும்புக்கு உண்டான விலை கொடுக்கவே இல்லை. நெல்லுக்கு உண்டான விலை மிக மிக குறைவாக 5 பைசா 10 பைசா மாதிரி உயர்த்தினாங்க. இதே இந்தியாவில் குஜராத்தில் இன்றைக்கு 5200 ரூபா ஒரு டன் கரும்பு கொடுக்குறாங்க. நெல்லுக்கு 4700 ரூபா ஒரிசாவில் பீகாரில் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சென்ற அரசு வஞ்சித்து விட்டது விவசாயிகளை. அதனால தான் தமிழகம் முழுவதும் போராட்டம் பண்ணி பிரச்சாரம் செய்து விஜய் அவர்களை முதல்வராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மட்டத்திலையும் கொண்டு போய் அதை சேர்த்தோம். எங்களுடைய பங்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் ஜெயிப்பதற்கு உண்டு. அவரிடத்தில் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பும் அதிகமாக உண்டு. நாங்கள் எதிர்பார்த்தது 6000 ரூபா ஒரு டன் கரும்புக்கு, நெல்லுக்கு 4500 ரூபாய் எதிர்பார்த்தோம், குறைவு. ஆனால் அரிசி விலை உயர்வு இருக்கு. நம்மை சுற்றியுள்ள நாடுகள் முழுவதுமே உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. அந்த நாடுகளில் 20 மடங்கு நம்ம இந்தியாவில் உள்ள உணவுப் பொருளை விட அதிகமான விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. இந்தியா கிட்ட கையேந்துறாங்க. ஆனால் இந்தியா ஏற்றுமதி செய்ய மறுக்கிறது. இதுதான் காரணம். உலக அளவில் உலக தரம் என்பது மாலில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தெரியும், விமான நிலையத்தில் சாப்பிட்டா தெரியும். நாட்டில் 10 ரூபாய்க்கும் இட்லி விற்கிது, 50 ரூபாய்க்கு விற்கிது, 500 ரூபாய்க்கும் இட்லி விற்கிறாங்க. அந்த உலக தரத்துக்கு இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய உணவை கொண்டு போகும். அப்போ விவசாயிகள் கடன் தள்ளுபடி கேட்க மாட்டான், இலவச மின்சாரம் கேட்க மாட்டான், விலை தானா கிடைக்கும். அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் அரசு அதை புரிந்து கொள்ள மறுக்கிறது. காரணம், கன்சியூமர் சாப்பிடுபவர்கள் குறைவான விலையிலேயே சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு அதிகாரி 10 ரூபாய் கீரை வாங்கணும்னு நினைக்கிறார், 5 ரூபாய் கீரை வாங்கணும், காய்கறி வாங்கணும்னு நினைக்கிறார். அது எந்த வகையில விவசாயிகளை மேம்பாட்டுக்கு கொண்டு வரும்? வாய்ப்பே இல்லை. ஆக உலக தரத்துக்கு இந்தியாவினுடைய உணவுப் பொருள் போகணும். சுதந்திரம் வாங்கும் போது ஒரு பவுன் 40 ரூபா 30 ரூபாய் விற்றுது. இன்றைக்கு ஒரு பவுன் 1,10,000 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு. அது செய்கூலி சேதாரம் 1,25,000 தாண்டுது. அப்போ ஒரு மூட்டை நெல் எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் விற்கணும் உலக தரத்துக்கு. அது கூட நீ கொடுக்காத. ஆனா ஒரு மூட்டை நெல் எனக்கு 10,000 ரூபாய் விற்றா நான் அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். அந்த விவசாயி செஞ்சுட்டே இருப்பான். எந்த விலையும் எதிர்பார்க்காம மழை வந்தா போதும் தன்னுடைய நிலத்துல விவசாயம் செய்து, பக்கத்து நிலத்துக்காரன் நம் நிலத்தை கரம்பா வச்சுட்டேன் கவலைப்படக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக விலையே தெரியாம உழைச்சிக்கிட்டே இருப்பவன் தான் விவசாயி. விளைஞ்சி முடிச்ச பிறகு களத்து மேட்டில் வந்த பிறகுதான் என்ன விலை வைக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை திரும்பி பார்ப்போம். அப்போ அனைத்து விவசாயிகளும் உற்பத்தி பண்ணிட்டு மார்க்கெட்டை திரும்பி பார்க்கும்போது படு பாதாளத்துக்கு மார்க்கெட் போயிருக்கோம்.
அந்த பாதாளத்துக்கு மார்க்கெட் போகும்போது அவனால் அதுல இருந்து ஏறி வர முடியாம இப்படிதான் தினம் தினம் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறான். விவசாயத்துல கட்டுப்படி ஆகலைன்னு தெரிஞ்சு கடன் வாங்குவான். கடன் வாங்கி விவசாயம் பண்ணுவான். ஆனா அரசு விற்கக்கூடிய பொருட்களுக்கு மட்டும் விலையேற்றம் இருக்கு. ரூ. 300 விற்ற டிஏபி இன்னைக்கு ரூ. 1800. 6 மடங்கு 5 வருஷத்துல உயர்ந்திருக்கு. இப்படி அனைத்து பொருளுமே உயர்ந்திருக்கு. ரூ. 150 விற்ற பூச்சி மருந்து இன்னைக்கு ரூ. 1500 விலை உயர்வு 1 லிட்டர். இப்படி தொடர்ந்து அனைத்து பொருட்களும் விவசாயிகள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு விலையேற்றம் கொடுத்துட்டு விவசாய விளைபொருளுக்கு மட்டும் விலையே கொடுக்கலன்னா விவசாயி எப்படி இந்த கோரிக்கை வச்சு போராடாம இருப்பான்? ஆகவே உலகம் தரத்துக்கு விவசாய விளைபொருள் விலையை கொண்டு போனோம். சரிங்க சார். சார் செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது மற்ற உழைப்பாளர்கள் எல்லாம் உழைப்பை போடும் பொழுது தனக்கு இவ்வளவு முதலீடு போட்டால் இவ்வளவு லாபம் வரும் என்று எண்ணித்தான் அவர்கள் உழைப்பை முதலீடு செய்கிறார்கள். ஆனால் விவசாயிகள் என்ன வரும் என்றும் தெரியாது, எவ்வளவுக்கு இந்த நெல் போகும் என்றும் தெரியாது. ஆனால் பக்கத்து நிலத்தில் இருப்பவர்களையும் சேர்த்து நினைத்து பார்த்து 24 மணி நேரமும் உழைக்கும் விவசாயிகள், அவர்களுக்கு இந்த விலை போதுமா? இன்னொரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணாரு. விவசாயிகளோட கோரிக்கையெல்லாம் முதல்வர் விஜய் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதன் மூலமாகத்தான் அவரை அரியணையில் ஏற்றி இருக்கிறோம். இது எங்களுக்கு ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த விலையாவது கொடுத்தாரே என்ற ஒரு கவலையோடு ஆதங்கத்தையும் பதிவு செய்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதே போலவே அண்ணன் அருள் கபரியல் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். சகோதரி, அதாவது கடந்த 5 ஆண்டு காலம் ஊழலில் திளைத்து போயிருந்த ஒரு அரசை மக்கள் அப்புறப்படுத்திவிட்டு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி தீர்மானம் 110 விதியின் கீழே முதலமைச்சருக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தீர்மானம் 2 அறிவிச்சிருக்காங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், உன்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன் புகழ் சேர் தென்புலவர் வாழியவே என்ற அந்த தமிழ் தாய்க்கு வாழ்த்து சொல்லி நான் நிகழ்ச்சி தொடங்குறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சரியாக அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே கடந்த காலங்களில் ஒரு 59 ஆண்டு காலம் திராவிடம் என்கிற பெயரால் ஆட்சி நடத்துறவங்க யாருமே செய்ய தவறுனதை முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு 90 நாட்கள்ல முனைப்பு காட்டி இருக்கிறார். நீங்க நல்லா என்ன கேட்கணும், ஐயா ராமகவுண்டர் அவர்கள் சொன்னதுல எனக்கு முரண்பாடு இல்லை. அதே நேரத்தில் நாம 59 வருஷம் ஊழலில் திளைத்து போனவர்கள் லட்சக்கணக்கில் பல லட்சம் கணக்கில் கொள்ளையடித்து இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கியவர்களை எல்லாம் மக்கள் அப்புறப்படுத்தி விட்டு ஒரு புது ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புது ஆட்சி எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கூட, புதியவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, கொஞ்சம் தடுமாறுவாங்க, தடுமாறுறவங்களை கீழே தள்ளி விடாம கொஞ்சம் தாங்கி பிடிச்சு அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது தான் நியாயம்னு சொல்லி எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக சரியாக சொன்னாங்க. அத மாதிரி புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் ஒரு நேர்மையான ஆட்சியை தர வேண்டும் என்று விரும்புகிறார். அதுல நிறைய அதாவது முதலமைச்சர் விரும்புகிறார். அதே நேரத்தில் அந்த கட்சியில இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் இன்னும் பக்குவப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாறுபாடு இல்லை. ஏன்னு கேட்டா, முதலமைச்சரை அளவு கடந்து புகழ்வது, எதுக்கெடுத்தாலும் மேசையை தட்டுவது, அது போல ஜனநாயகன் படம் பார்த்துட்டு ரீல்ஸ் இந்த கண்ணீர் விட்டு கதறுவது, இதையெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை செய்வதற்கு ஆசைப்படுகிற முதலமைச்சருக்கு அந்த கட்சியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் துணை செய்யணுங்கிறது என்னோட கருத்து. அதனால முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2750 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இது சன்னரக அரிசிக்கு, சன்னரக நெல்லுக்கு. பொதுவா இந்த சாதாரண நெல்லுக்கு 2600 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதே போல கரும்புக்கு நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, 4000 ரூபாய் சாதாரண விஷயம் கிடையாது. கடந்த காலத்துல ஒண்ணுமே செய்ய தவறியவங்களுக்கு மத்தியில இவங்க 4000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஏன் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க 5000 ரூபாய் கேளுங்க.
நியாயம் இருக்கு. ஏன்னு கேட்டா ஊழலில் திளைத்து போன ஒரு அரசை அல்லது நிர்வாக சீர்கேடுகள் நிறைந்த ஒரு அரசை இவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. அப்ப சரி செய்யணும். ஏன்னு கேட்ட ஒரு சின்ன இது மட்டும் சொல்ற சகோதரி, யாரை குறை சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. கடந்த காலத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திட்டத்துக்கு 1000 ரூபாய் செலவாகும்னு சொன்னா இவங்க 3000 ரூபாய் மதிப்பு எஸ்டிமேட் 3000 ரூபாய் போடுறது, 2000 ரூபாய் கொள்ளையடிக்கிறது. இப்படிப்பட்ட கொள்ளைகளை எல்லாம் இவர் முதலமைச்சர் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார். அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 108 இடம் கொடுத்த தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் அவருக்கு ஒரு 128 இடம் கொடுத்திருந்தா இன்னும் பிரச்சனையே இருந்திருக்காது. இன்னும் கொஞ்சம் வேகமா கூட அவர் நடவடிக்கை விவசாயிகள் பிரச்சனை. அதனால சொல்ற கேளுங்க தங்கச்சி, விவசாயிகளுடைய பிரச்சனையில 90 நாட்களுக்குள்ளாக 2750 ரூபாய் ஆக்கியிருக்காரு சொன்னா இதை நம்ம பாராட்டணும். நான் என்ன சொல்றேன்னா, எதை எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட பாராட்டி இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஐயா ராமகவுண்டர் கேட்டாருன்னா கேட்பாங்கன்னு சொன்னா நாங்க நம்மள மாதிரி ஆட்கள் சமூக ஆர்வலராகவும் அரசியல் இயக்கத்துல பங்கெடுக்கிறவர்களும் நாமும் ஆதரிக்கலாம். அதனால முதலமைச்சருடைய முன்னெடுப்புகளை நாம் பாராட்டத்தான் வேண்டும். அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு இந்த அரசுக்கு இந்த எதிர்கட்சிகள் கொடுக்கிற நெருக்கடியை பார்த்தீங்கன்னா, அடேப்பா பழனியில ஒரு இடத்த மோசடி பண்ணி பத்திரப்பதிவு பண்ணா அது இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா அவரை சம்பந்தப்படுத்தி ஊடகங்கள்லாம் செய்தி போடுறாங்க. ஆனா அவருக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இப்படி நான் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துல ஒரே ஒரு செய்தியை மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரிவிக்க விரும்புறது என்னன்னா, அதிகாரிகளை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க. இந்த நிர்வாக முறைக்கு நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவேன்னா, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மாவை மாதிரி நீங்க முடிவெடுங்க, சாட்டையை சொல்லட்டுங்க. இன்னும் கூட சேகர் பாபுக்கு ஆதரவா இருக்கிற அதிகாரிகள் தான் இருக்காங்க. அறநிலைத்துறையில காவல்துறையில கருப்பாடுகள் இருக்கிறது. அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணி போறாங்க. அதுல சேகர் பாபு எப்படி அந்த வேன்ல ஏறினாரு, மா சுப்பிரமணியம் எப்படி ஏறினாரு, பரந்தாமன் எப்படி ஏறினாரு, ஒரு அக்யூஸ்ட செக்யூர் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. எதுக்காக இது சொல்றேன்னு கேட்டா, HOPF என்று சொல்லக்கூடிய ஹெட் ஆஃப் தி போலீஸ் போர்ஸ் இருக்கு பாருங்க, மரியாதைக்குரிய மகேஷ்குமார் அகர்வால் இதெல்லாம் கவனிக்கணும். அதனை எதுக்காக சொல்றேன்னா, முதலமைச்சர் அவர்களே, இந்த ராஜ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள் என்னன்னு கேட்டா, நீங்கள் ஊழல் செய்து ஊழல் பெருச்சாளிகளை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்க துணிஞ்சு நடவடிக்கை எடுங்க. துணிஞ்சு ஊழல் என்கிற கரையான் முற்றிலுமாக அகற்றப்படணும். இன்னும் எல்லாம் நல்லது நடக்கும். ஓகே, நம்ம பேசலாங்க சார். ஜெயராமன் சார், ஒரு விவசாயியாக சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக, ஏன்னா செல்வம் சார் கூட சொன்னாரு, இந்த மாதிரி நல்ல ஒரு முன்னெடுப்பெல்லாம் முதல்வர் எடுக்கும் பொழுது சமூக ஆர்வலர்கள்லாம் அதுக்கு கை கொடுக்கணும், அவரை பாராட்டணும், அவரை மேல உயர்த்தி கொண்டு போகும்தான் அவர்களுக்கான நெருக்கடிகள்லாம் மனசுல எடுத்துக்காம அவங்க பண்ணுவாங்கன்ட்டு முதல் சுற்று கருத்தை தான் கேட்கிறேன். சரவண பெருமாள் சார் என்ன சொல்ல வராங்க, சொல்லுங்க சார். ஓகே சார், ஜெயராமன் சார் நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்பா விமர்சனமா? ரெண்டும் கலந்தது தான் நம்மளுடைய பார்வை. மிக குறிப்பாக பசிக்கிறவனுக்கு மீனை கொடுக்கறத விட உணவாக மீன் பிடிப்பது எப்படி அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவன் வாழ்நாள் முழுக்க இல்லை, அடுத்த தலைமுறையும் அவன் காப்பாற்றிட முடியும், நாட்டுக்கான சேவையாகவும் அது மாறிடும். ஆனால் தமிழக அரசியல்வாதிகள் யானும் தெரில, திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தான் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தை புதிதாக மாற்ற வேணும் அப்படின்னு வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குற விதமாக விஜய் அவர்களும் இலவச அறிவிப்புகளை கொடுத்துட்டு வர்றதை மிகவும் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறோம். அதே சமயத்தில் இன்றைக்கி நாம் எடுத்திருக்கிற தலைப்பில் மிக குறிப்பாக நெல் கரும்பு தான் விவசாயம் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கமும் ஏற்கனவே ஆண்ட கட்சியும் ஆட்சியை இழந்த கட்சியும் நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அது கிடையாது. இதை தாண்டி பல ஊடுபயிர்கள் இருக்குது. ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மரப்பயிர் வளர்ப்பு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் விவசாயத்தில் இருக்குது. இதையெல்லாம் முன்னெடுப்பையோ இதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக விவசாய பொருட்களையோ விற்பனை செய்வதற்கு அங்காடிகளையோ இல்லை நேரடி பயிற்சி மையங்களையோ கொடுக்கறதுக்கு அரசாங்கங்கள் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மறுக்கிறத மிகப்பெரிய கொடும் குற்றமாகவும் கவலை தரும் விஷயமாகவும் நம்ம பார்க்குறோம். சரிங்க ஜெயராமன் சார், இப்போ ஏற்கனவே சொன்னாங்க, அதாவது உங்களோட கோரிக்கைகள் அரசாங்கத்தை சென்றடைந்தால் நிச்சயமாக
கோரிக்கைகள் வந்து பரிசீலிக்கப்படும், உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்படும். இவ்வளவு நீங்க யோசிக்கிறவங்க இதையெல்லாம் அரசாங்கத்திற்கு ஏன் சொல்லவில்லை? தொடர் போராட்டங்களை நடத்தும். போராட்டம் தான் வந்து வாழ்க்கையாவே போயிடுச்சு எங்களை பொறுத்தளவுக்கு. இப்போ என்னை சந்திக்கிறவங்கலாம் கேட்பாங்க, சார் எப்படி சார் வந்து இப்படி உங்களால் தைரியமாக தில்லா தெம்பா பேச முடியுது? முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியிலே தனியாக போய் தைரியம் இருந்தால் வா 1 to 1 விவாதிக்கலாம் அப்படின்னு பேசுகிறீங்களே, உங்களுக்கு நெருக்கடிலாம் வரலையா, உயிர் பலம் இல்லையா அப்படின்றாங்க. ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்தளவுக்கு தண்ணி தெளித்து விட்டாங்க. நீலாம் தேற மாட்டே, தேராத கேஸு, எங்களுக்கு உயிர் பயம் இருக்குது, நீ எப்படியாவது போ, எங்கள் குழந்தைங்கள்லாம் தனியாக போகிறாங்க, என்ன பண்ணுவாங்க, வெட்டுவாங்க குத்துவாங்க அப்படின்லாம் பயமுறுத்துகிறாங்க. இருந்தாலும் என் லெவலில் நான் என்னுடைய வேலையை என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அரசின் கவனத்தை ஈர்க்கவும் இன் கவனத்தை ஈர்க்கவும் போயிட்டுருக்கேன். ஊடகங்கள் வந்து எங்களை போன்றவர்களை வெளிப்படுத்தணும். இந்த மாதிரி ஆள்லாம் இருக்காயா, இவங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், இவங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து அரசாங்கத்தை ஈர்க்கணும். அரசாங்க வழிநடத்துகின்ற ஆள்கின்ற அரசாங்கமாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் கட்சி பேதமின்றி வந்து இவர்களையெல்லாம் ஒரு குழுவாக இணைச்சி வந்து எங்களுடைய கருத்துக்களை வந்து உள்வாங்கிட்டு அதுக்கேற்ற திட்டங்களை செயலாக்கம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து விவசாயம் மாத்திரம் இல்லை, இந்த தேசமும் வந்து உருப்படும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஊடகங்கள் வந்து பெரிய அளவில் எங்களை பேசுபொருளா மாற்றணும் அப்படின்றத பதிவு செய்கிறேன். அந்த வகையில் வாழ்ப்பு வழங்கியிருக்கிற ராஜ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தும். நிச்சயமாங்க சார். அதான் நேயர்களை சரியான கருத்துக்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் எப்பொழுதும் தெளிவாக இருக்கும் ராஜ் நியூஸ். சார், இப்ப வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தன் தலை மீது இவ்வளவு கடன் சுமை இருக்கும் பொழுதும் விவசாயிகளுக்கு நாங்கள் இவ்வளவு செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற அறிவிப்பு எப்படி நீங்க விமர்சனத்திற்குள்ள செய்ய தயாரா இருக்கும் அப்படின்றத தாண்டி நாங்க சாதாரணமா பேசு பொருள் என்ன சொல்லுவோம்னா, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவோம். அறிவிப்புகள் வந்து வெற்று அறிவிப்புகளாகவே இல்லாமல் இன்றைக்கி மின்சார தடை அப்படின்றது பெரிய அளவில் இருக்குது. சில இடங்களில் திட்டமிட்டு தான் மின்சாரத்தை தடை பண்ணுறாங்களா அப்படின்னு ஏற்கனவே பேசின அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர் பேசினது போல் ஏற்கனவே ஆண்ட கட்சியோடைய அடிமைகளாகவே இன்னும் வந்து பல அரசு கூலிகள் இருக்கிறாங்க அப்படின்றத நான் அறுதியிட்டு கூற முடியும். இரவு நேரங்களில் திட்டமிட்டே வந்து மின் தடை ஏற்படுது. ஏன்னா அதே அரசு கூலிகள் தான் இப்போவும் வேலை செய்கிறாங்க, அதே மின்சாரம் தான் கொடுக்குறாங்க, அதே டிரான்ஸ்ஃபார்மரில் தான் மின்சாரம் வருது. ஆனால் மின்தடை ஏற்படுது. கடுமையான வெயில் காலங்களில் கோடை காலங்களில் கூட மின்தடை இவ்வளவு கடுமையாக ஏற்பட்டது கிடையாது. அரசு கூலிகள் வந்து ஏதோ அந்த வார்த்தை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறீங்களே, அது சரியாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, அரசு கூலிகள் என்றவங்க மக்கள் பணியாளர்கள் அப்படின்னு வேணா மாத்திக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணா சொல்லிடுறேன். கூலியாள் அப்படின்றது ரொம்ப தரம் தாழ்ந்த வார்த்தையெல்லாம் கிடையாது. சொல்றேன் அப்படின்னா அரசாங்கம் தான் அவங்க உயர் பதவியில இருக்கிறவங்க, அவர்களுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் சொல்படி மக்களே முதலாளி, மக்கள் தான் முதலாளி அப்படின்றத மறந்துட்டாங்க அரசு கூலிகள். அதனாலதான் திருப்பி திருப்பி கூலிகள் அப்படின்றத அவங்களுக்கு நினைவுபடுத்துறாங்க. துறையிலும் தவறு நடக்கும் பொழுது அந்த தவறை தட்டி கேட்க அங்க அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அப்ப அமைச்சர்களுடைய பேச்சை கேட்காத அளவிற்கு தான் அரசு அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்றதான் செல்வம் சார் அவங்களும் வலியுறுத்தினாங்க, நீங்களும் அதே தான் சொல்றீங்க. மிக குறிப்பா தேர்தல் சமயத்துல கூட வந்து நம்ம தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கூட நான் லெட்டர் கொடுத்திருந்தேன். இந்த மாதிரி அரசு கூலிகள் வந்து ஏற்கனவே திமுகவின் கொத்தடிமைகளாக வேலை செஞ்சினாங்க, அதுக்கான முன்னுதாரணங்கள்லாம் நிறைய இருந்தது, இவங்கள்லாம் வந்து நீங்க மாத்துங்க, அப்பதான் தேர்தலை நேர்மையா நடத்த முடியும் அப்படின்னு கூட நான் லெட்டர் கொடுத்திருந்தேன். பல அதிகாரிகளை அதாவது நான் கொடுத்த 6 பேர் பட்டியலில் 5 பேரை மாத்திட்டாங்க தேர்தல் நடத்துக்கு முன்னாடியே. ஸோ அப்படியான சிந்தனையாளர்களாக தான் நம்ம இருக்கிறோம். இந்த கட்சி அந்த கட்சி பேதம் இல்லாம தான் நம்மளுடைய அப்படின்றது தான் உங்களோட குற்றச்சாட்டு. ஆமா, மிக குறிப்பா நான் சொல்றது என்னன்னா, சுதந்திரம் அடைஞ்சு 76 ஆண்டை கடந்துட்டு இன்னைக்கு 77வது ஆண்டு சுதந்திரத்தை கொண்டாட போறோம். ஆனால் இன்றைக்கும் வந்து இந்தியா வந்து மக்கள் தொகையில் பெரிய அளவில் இருக்குது, இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்குது, மனித வளம் கொட்டி கிடக்குது. ஆனால் வந்து கடன் சுமை அதிகரிச்சிட்டே இருக்குது. அரசியல்வாதிகளுடைய சொத்து மதிப்பு மாத்திரம் அதிகரிச்சிட்டே போகுது. இதுக்கு காரணம் என்ன? தமிழகத்தில் நாம் இருந்து பேசுகிறதுனால திரு கருணாநிதி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது எவ்வளோ சொத்தோட வந்தார், இன்றைக்கி அவங்க குடும்பத்தோட சொத்து மதிப்பு என்ன, எப்படி வந்தது? குறைஞ்சபட்சம் முதலமைச்சர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து அவர்களுக்கு எல்லாம் வழிகாட்டியா வந்து எங்களுடைய சொத்து பட்டியல் அப்படின்றத மக்கள் மன்றத்தில் வைக்கட்டும், வெளிப்படையா வைக்கட்டும். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். சரவண பெருமாள் அவர்களே, விவசாயிகளோட பிரச்சனைகளுக்கு 2 பேருமே முன்வைத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எங்களுக்கு போராது, நாங்கள் கேட்டதொன்று கிடைத்ததொன்று அப்படின்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் முதல்வர் விஜய் அவர்கள். தமிழ்த்தாய் வாழ்த்தை தான் இனி அரசு, தனியார் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிலையங்கள்னு அவர் கரெக்டாக கோடிட்டை காமிச்சிட்டார். இதற்கு உங்களுடைய வரவேற்பு எப்படியாகப்பட்டது? அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு,
ராஜ் நியூஸ் குழுமத்தினர், நெறியாளர் உங்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் சக கருத்துரையாளர்களுக்கும் என்னோட பணிவான கருத்துக்களை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக கலாச்சாரம் என்றது அதாவது பேர் போன கலாச்சாரம். தமிழ் கடவுள் முருகனோட கலாச்சாரம் தான் நான் சொல்லுவேன். அவர் லெமோரியா கண்டத்தை தலைமையகமாக கொண்டு ஆட்சி செய்ததாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 கண்டங்களை 7 கண்டங்களுக்கு தலைவனாக இருந்ததாக ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்காங்க. இப்போ கீழடின்னு பேசிகிட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம். கீழடி பக்கத்தில் அதே நம்மளுடைய வைகை ஆற்றுப்படுகையில் ஒரு சிவன் கோயில் பக்கத்தில் ஆராய்ச்சி செய்து உலக வல்லுநர்கள் ஆராய்ச்சி செய்து தமிழ் கடவுளினுடைய முருகனுடைய அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி பல நாடுகள் இப்போ திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா 2004 சுனாமி வந்தது, டிசம்பர் 26. அப்போ பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க அனைத்து ஜியாலஜிஸ்ட், அதாவது ஜியோகிராஃபிக்கல் ஸ்டடி, இந்த டெக்டானிக் ஸ்டடினா நில அதிர்வுகளை ஸ்டடி பண்ணுறவங்க அதெல்லாம் அங்கே வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னா கடல் அலை பல கிலோமீட்டர் தூரம் உள்வாங்கி போச்சு. அது என்னடா அதிசயம் அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், இது என்ன பவர் இருக்குது இங்கே அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கான காரணங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அது ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு பல போகங்கள் நான் கடந்த விவாத மேடையிலும் சொல்லியிருக்கேன். நம்ம பெரம்பூர் தொகுதியில் இப்போ நெல் வயல் தெருவில் பெரம்பூரி அப்படின்னு ஒரு நெல் ரகம் இருந்ததா அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள். ஏன்னா மெக்காலே கொல்கட்டாவில் அரிசியும் மீனும் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணனா படைகளை திறத்துக்கிட்டு இப்படி போகிறான். இலைப்பாடுறதுக்காக ராயபுரத்தில் இலைப்பாடுறாங்க, அந்த கடல் படையில் இருக்கும். அப்போ உள்ளே பூந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வானாளாவிய உயரத்துக்கு நெற்கதிர்களும் அது இல்லாமல் அந்த உலகத்திலே கிடைக்காத காட்டன், லண்டனில் கிடைக்காத காட்டன் அங்கே விளைஞ்சதாகவும், அந்த மக்கள் மின்ட் ஸ்ட்ரீட்டுன்னு ஏன் பேர் வச்சுட்டு போனான்னா, மக்கள் இப்போ விநாயகர், லக்ஷ்மி, அந்த பல தெய்வங்களோட படங்களை பில்லையாக போட்டு காயின்கள் விற்றுருக்காங்க. கூவி விற்றாங்களாம் கூடையில் போட்டு தங்கத்தை. இந்த மாதிரி சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருந்த தமிழக மக்கள், நம்மளுடைய பாரம்பரிய நான் சொல்லல, பீர் முகமதுன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்தார், தந்தி டிவிலும் இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டராக இருந்தார். அவர் நான் சொன்ன க்ளூ வச்சு ராமன்ற ஒரு ஹிஸ்டாரியன், ஜேஎன்யூட ஹிஸ்டாரியனை வச்சு தடயங்கள் அப்படின்னு சொல்லி, சுவடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு தந்தி டிவியில் இருக்குது. அது இன்னும் இருக்கான்னு தெரியல அந்த இது ரிப்போர்ட்டு தந்தி டிவியில். அது யூடியூப்பில் நானும் தேடி பார்த்துருக்கேன். அந்த சுவடுகளில் பார்த்தீங்கன்னா பல நரிக்குறவர்களும் அவர்லாம் எடுத்திருக்கார் பீர் முகமது. அதில் ராமன் அவர்கள் இந்த வட சென்னையினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, எப்போ இந்தியா ஒரு பெரிய வியாபார ஸ்தலமாக இருக்கும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா ராயபுரத்தை வச்சு தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அப்போ அவர் ஹிஸ்டாரியன் ரெக்கார்ட் பண்ணுறாரு அந்த டிவி இதில் ரெக்கார்டில். அதனால இந்த இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நான் இது ஒரு புறம் இருக்க, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருட காலம் கழிந்து இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய உலக போர்னு தான் சொல்லுவேன். ஈரானில் போர், இந்த பக்கம் போர், யுக்ரைனில் போர் நடந்துகிட்டு இருக்கு. நான் இதை இந்த இந்த உலக போர்னு பேசும்போது இது ஃபேஸ்டு மேனராக நடக்கக்கூடிய போர்னு தான் சொல்லுவேன். உலக போர் ஒரே ஷார்ட்டாக ஒட்டுமொத்தமாக வராது. இப்போ ஒரு ஃபார்மேஷன் உருவாயிருக்கு. இன்னைக்கு காலையில் கூட ஒரு வல்லுநர் வரும் அதை தான் சொல்ல வரேன். இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல், இந்த விவசாயிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு முக்கியமான நிகழ்வை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற போகிறார்கள். நம்ம இன்னும் காலகட்டம் இப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா நம்மலாம் என்ன பண்ணோம்னா, சிட்டியில் இருக்கவங்களாம் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க விவசாயம், ஐயா வாங்கய்யா 1 லட்சம் தரம் மாத சம்பளம், கொஞ்சம் விவசாயம் பண்ணி கொடுங்கயா அப்படின்னு ஒரு பஞ்ச நிலைமைக்கு வரக்கூடிய கால சூழ்நிலைகள். நான் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன், ஏதாவது விவசாயம் பண்ணி கொடுங்க அப்படின்ற கால சூழ்நிலையும் வரும். அது இல்லாமல் இந்தியாவை கையேண்டக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகள் உணவு பஞ்சம் வந்துடுச்சு, எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. எப்படி மோடி ஐயா அவர்கள் கொரோனா மருந்து ஃப்ரீயாக கொடுத்தாரோ, பாப்புகினியா அப்படின்ற நாடுகளுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாரோ, சின்ன சின்ன நாடுகள்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாரோ, அந்த மாதிரி எங்களுக்கு சாப்பாடை கொஞ்சம் மானியமாக கொடுங்கய்யா, நாங்கள் வேறு ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்ற லெவலில் கால சூழ்நிலை 50 வருட காலத்திற்கு வரும். அதுதான் எம்ஜிஆரோட பாடல் வரிகளில்
கடவுள் என்னும் முதலாளி அப்படின்னு சொல்லி பாடி வச்சுட்டு போனார் விவசாயியை பத்தி. இதெல்லாம் பாடல் வரி, சும்மா பாடல் வரிகள் கிடையாது. இன்னைக்கு எதிர்காலத்துல என்ன நடக்க போறது அப்படின்றது. அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், விவசாயிகள் வந்து ஒரு சரியான பாதையில தான் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு விவசாயம் தான் வந்து என்ன பண்ண போகுதுன்னா இந்தியாவை வந்து வல்லரசு நாடாக மாற்றக்கூடிய சக்தி விவசாயிகள் கிட்ட தான் இருக்குன்றதான் என்னோட அறிவிப்பாகவே தான் இருக்கிறது. அதுதான் சொல்றேன், அதுதான் சிஸ்டமைஸ் பண்ணணும். அததான் சொல்றேன். நம்ம நண்பர் ஒன்று சொன்னாரு பாத்தீங்களா, விஜய் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொன்னாரு, மீனை பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும், மீனை கையில கொடுக்க கூடாது. ஆனா விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தினோட இதை பாத்தீங்களா, முதல் தடவை விக்கிரவாண்டியில பேசும்போது நம்ம மீனை பிடிக்கிறது மட்டும் கற்றுக் கொடுக்க கூடாது, மீனை ஃப்ரீயா கேட்கறவனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் கருத்தா சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். அவர் நம்ம நண்பர் இருக்காரு, அதெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு நான் ஞாபகப்படுத்துறேன். மீனை வந்து கொடுக்கறது இது கிடையாது, மீனை கத்துக் கொடுக்க எப்படி பிடிக்கணும்னு கத்துக் கொடுக்கணும் தான் முக்கியமான விஷயம். நம்ம அறிவுபூர்வமானவர்கள் தமிழகர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து HMT அந்த டைட்டன் கம்பெனியை பத்தி ஒரு கருத்தை நான் படிச்சிட்டு இருந்தேன். அது என்ன சொல்றாங்கன்னா 1.20 ட்ரில்லியன், இப்போ 1.1 லட்சம் கோடி மதிப்புள்ள இது வந்து அதனோட வேல்யூ இன்னைக்கு இருக்கு, தங்கம் அதுல கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இது டைட்டனோட வாட்ச் தயாரிக்கிறதுல 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணது இன்னைக்கு வந்து என்ன நிலைமைக்கு வந்திருக்குன்னா 1.5 லட்சம் கோடியா வந்து பெருகி இருக்கு. எப்போ 1980 எம்ஜிஆர் வந்து நெடுஞ்செழியன் வந்து பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது 10 கோடி ரூபாய் கொடுத்தார். அது இன்னைக்கு வந்து அந்த தங்கங்களை பயன்படுத்தி தான், அந்த டைமண்ட்ஸை பயன்படுத்தி தான் அந்த இதெல்லாம் தயாரிக்கிறாங்க அங்க உள்ள. அந்த தங்கங்கள் உபரி தங்கங்கள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 1.5 லட்சம் கோடி இருக்கு. அதை வந்து இன்னைக்கு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம், 3 லட்சம் கோடி 4.5 லட்சம் கோடியா உயர்த்துவோம் நம்மளோட பொருளாதாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். விவசாயிகளோட வாழ்வாதாரம் எப்படி அதுதான் சொல்ல வரேன். அதுதான் இப்போ கள்ளக்குறிச்சியில நீங்க வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கல்ல, ஒரு தற்கொலை செய்து கொண்ட விவசாயிக்கு ஏன் அந்த 10 லட்சத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி இழிவு நிலையான சூழ்நிலை? நீங்க அவனாலதான் ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க. சிஎம் ஆகட்டும், அம்பானி ஆகட்டும், அதானி ஆகட்டும், மோடி ஆகட்டும், இல்ல வந்து வெளிநாட்டில் இருந்து இந்தியாவில இருந்து சென்றடைந்து கொண்டு இருக்கக்கூடிய சிறப்பு நெல்லை உட்கொண்டு ட்ரம்பே வந்து அந்த நெல்லை உட்கொள்றாரு அப்படின்னா எனக்கு வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு. அந்த நெல்லை அவரே ட்ரம்பே உட்கொள்ளும் போது இந்த விவசாயிகள் ஏன் வந்து இவ்வளவு கஷ்டப்படணும்? அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் கொடுக்கணும். நீங்க வந்து உடனடியாக கொள்முதல் செய்யணும். அவங்களுக்கு கிடப்புல போட்டு அது பயிரா நிக்குது அப்படியே அந்த தண்ணியில நனைஞ்சு. அது இல்லாம ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும்போது அங்க அடிய ஆட்களை வச்சு கடந்த ஆட்சி காலத்துல வந்து திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஒரு மூட்டுக்கு ஒரு கோழி பைக்கு 100 ரூபாய் கொடு, 200 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி அவனை கொள்ள அடிச்சிங்க. நீங்க சூறையாடினீர்கள். இதுதான் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் கருத்தில் கொண்டு இந்த விவசாயிகளை ஒயிட் காலர் ஜாபுக்கு ஈக்குவலா வந்து அவங்களை உயர்த்தணும். ஆகையினால வந்து அவன் வந்து ஒவ்வொரு குடும்பமும் விவசாய குடும்பமும் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய திட்டத்தை உருவாக்க வேண்டும். நம்மளால் உருவாக்க முடியும். ஏன்னா விவசாயி ஜெயராமன் போல நல்லவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதான் அவர் வந்து சொல்றாரு, என்ன சொன்னாரு, தனியானாலும் தலை போனாலும் என்ன தலைய போனாலும் பரவாயில்ல அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. நீங்களும் போராட தெரியல உங்களுக்கு, நீங்க போராடிட்டு இருக்கீங்களா இல்லையா? நிச்சயமாக மலைக்கோட்டை பழனிசாமி அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கணும் சார். விவசாயிகளாக இருந்தாலும் சரி, தமிழ் ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, இன்று வைக்கப்பட்ட இந்த 2 தீர்மானங்களை முன்மொழிந்து வழிமொழிந்து அவர்கள் வரவேற்றாலும் மனதில் இருக்கின்ற மாறாத வடுதான் இன்று அவர்களுடைய விவாதமாக வெளிப்படுகிறது. இதெல்லாம் வெற்றுரையாக இருந்து விடக்கூடாது, வெற்று அறிவிப்புகளாக இருக்கக்கூடாது. அது எப்போ விவசாயியோட கைகளுக்கும் பைகளுக்கும் வயிற்றுக்கும் சென்று சேர்கிறதோ அப்பொழுதுதான் எங்களுடைய வரவேற்பு இருக்கும். விவசாயிகளை யாரும் மதிக்கிறல. இப்ப ஜெயராமன் சார், கரும்பு நெல் இது 2 மட்டும் தான் கண்ணில் படுதா? அப்ப மற்ற பயிர்கள் எல்லாம் உங்க கண்ணில் படவே இல்லையா அப்படின்ற ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. சொல்லுங்க உங்க முதல்வர் விஜய் அவர்களுடைய தீர்மானத்திற்கு. உங்கள் ஆதரவுடன் தமிழ்தாய் வாழ்த்துடன் இன்று தொடங்குகிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரந்த கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தகிர்த்தனமும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே
தமிழனங்கே உன் சீரிடமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிச்சயமாக, அதாவது எதிர்பாராத நேரத்தில் தமிழ் தாய் வாழ்த்துடன் உங்களுடைய உரையை வந்து தொடங்கிட்டீங்க. நிச்சயமாக நாங்கள் அனைவருமே எழுந்து நின்று இருக்க வேண்டிய அவசியம்தான். ஆனா எல்லாருமே மைக்கு போட்டிருந்தோம். மைக்கோட எங்களால எனக்கு டாக் பேக் கட் ஆயிடும். அதனால தான் என்னால எந்திரிக்க முடியல. சார், ரொம்ப முக்கியமான விஷயம்னா இவர்களுடைய தமிழ் ஆர்வம் எப்படி இருக்கு தெரியுமா? தமிழுக்கான அழகு வந்து ழகரம். அவர் என்ன சொன்னாரு? லா. நம்ம சொல்லி கொடுத்துடலாங்க சார். இல்ல, இதுதான் வந்து தமிழக அரசியல்வாதிகளோட நிலைமை. மிக குறிப்பா வந்து இந்த மாதிரி மொழி அரசியலை விட்டுட்டு விஜய் அவர்கள் வெளியே வந்து மக்களுக்கான சேவையை செய்யணும். சார், மொழியிலிருந்து ஆரம்பிப்பது மக்களுக்கான சேவை. மொழி அரசியல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவர்களுடைய தாய் மொழின்றது வந்து கம்யூனிகேஷன். தாய்மொழி அவர்களுக்கு முக்கியம். அதாவது நம்ம தமிழகத்தோட மொழி தமிழ் மொழி. நீங்க நான் மொழின்னு சொல்றீங்க. தமிழுக்கான சிறப்பே வந்து சார், தமிழ் மொழியோட சிறப்பு, அந்த சிறப்பை பத்தி நிறைய முதல்வர் விஜய் வந்து வேஷம் போட்டுட்டு இருக்காரு. பழனிசாமின்னு என்னோட பேர்லயே லா இருக்குது. அதனால தமிழுக்கான சிறப்பு எல்லாருக்கும் உண்டு. அண்ணன் சொல்ற கருத்தையும் எடுத்துக்கிறோம். நாங்க தமிழ் ஆர்வத்தை வளர்த்துக்கிறோம். தமிழ் மொழியின் புனிதர்களை வளர்த்துக்கிறோம். சரிங்களா? மொழி வந்து கம்யூனிகேஷன் மட்டும் கிடையாது, தமிழ் மட்டும். மற்ற லாங்குவேஜ்லாம் வந்து கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்பாடுக்காகவும் நம்மளோட உயிராகவும் உணர்வாகவும் ரசிக்கிறோம். தமிழ்றது பவர், தமிழ்றது கெத்து அப்படின்னு சொல்லி சட்டஸ் வேற வேலை இன்னைக்கு பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு எங்கள் தளபதி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்த முதல் இடத்துல பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. 1970 வந்த தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுரும். ஸோ இன்னையிலேருந்து பொது இடங்களில், கல்வி நிலையங்களில், பொதுத்துறை நிறுவனங்களில், தனியார் நிறுவனங்களில் விழா நிகழ்ச்சிகள் நடத்துகிறப்ப தமிழ் தாய் வாழ்த்த முதல் பாடலாக பாடணும்னு சட்டப்பேரவையில் தீர்மானம் எடுத்து அனைத்து கட்சி நண்பர்களும் அனைத்து கட்சி தலைவர்களும் இதுக்கு வந்து வழிமுடிஞ்சிருக்காங்க. அதுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். நிச்சயமாங்க சார், அவரே வந்து சொல்லியிருக்காரு. அதாவது கட்சிக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த கட்சி தமிழுக்கு பிரச்சனை, தமிழர்கள் எல்லாம் ஒன்று எல்லாருமே வருவாங்க அப்படின்னு. அதுதான் தமிழோட பவர். இதுதான் தமிழர்களோட பவர். இன்னொன்று அண்ணன் என்ன சொன்னாங்க, விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற கடன் சுமையில் என்னதான் கடன் சுமை இருந்தாலும் விவசாயி தான் இந்தியாவின் முதுகெலும்பு. விவசாயி நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும்னு நம்ம தளபதி நினச்சி ஒரே வருடத்தில் 159 ரூபா உயர்த்தி இருக்குது. இதுதான் வந்து வரலாற்றிலே முதல் முறை. இதுக்கு முன்னாடி இதை யாருமே செஞ்சல. அதே மாதிரி கரும்பு விவசாயிகளுக்கு 4000 ரூபா உயர்த்தி கொடுத்துருக்காரு. சிறப்பு ஊக்கத்தொகையாக 750 ரூபா கொடுத்துருக்காங்க, 709 ரூபா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்க்குறப்ப அவர் என்ன யோசிக்கிறாரு, 3ஆம் பசுமை புரட்சியை நம்ம நிகழ்த்தணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறாரு. அது அடுத்த பட்ஜெட்டில் வந்துடும் உங்களுக்கு. இந்த பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் முடித்த உடனே செகண்ட் பட்ஜெட் வரப்போ 3ஆம் பசுமை புரட்சியை கொண்டு வரணும்னு முடிவில் இருக்கார். அவர் வந்து முதல்ல அவரோட கருத்தில் வைக்கிற முதல் துறையே பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை தான் ஃபஸ்ட்டு வைக்கிறார். அவர் எப்போதுமே விவசாயிகள் மேலே தான் கண்ணு கருத்துமாக இருக்கார். அவர் திரைத்துறையில் இருந்தப்பயுமே விவசாயிகளை பற்றி படங்களை எடுக்கணும்னா அவர் ரொம்ப ஆர்வம் சொல்றாரு. கத்தின்னு ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பற்றி தான் ரொம்ப மெயினாக பேசியிருப்பாங்க. அவர் எப்போதுமே விவசாயிகள் மீது தான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் இவர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டு. அதாவது நம்ம தன்னிறைவு அடைந்த பிறகு தான் விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்ய போகணும். அதுக்கு தன்னிறைவு அடையணும்னா ஒரு எக்கச்சக்கமான ஒரு பசுமை புரட்சி பண்ணணும். முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் தன்னிறைவு அடையணும். ஒரு அரிசியாக இருக்கட்டும், அண்ணன் சொன்னார் விலை ஏறிக்கிட்டே இருக்குது, மற்றவங்க விலைலாம் ஏறுது, நாங்கள் தயாரிக்கிற விவசாய பொருட்கள் மட்டும் விலை ஏற மாட்டேங்குது அப்படின்றார். விவசாய பொருட்கள் விலையும் ஏறிடுச்சுங்கம்மா. 1 லிட்டர் எண்ணெய் எவ்வளோமா இருந்துச்சு? 4 வருஷத்துக்கு முன்னாடி 80 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி 1 லிட்டர் எண்ணெய் எவ்வளோ வைக்குதுங்க? 188 ரூபா கோல்டு வின்னர். அரிசி எவ்வளோ விலை ஏறி இருக்கு? 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பொன்னி புழுங்கல் அரிசி 52 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். இன்னைக்கு வந்து 88 ரூபா. கண்டிப்பா இது வந்து ராமகவுண்டர் அவர்களும் இந்த கருத்தை வந்து அவர் முன்மொழிஞ்சாரு. என்ன சொன்னார்னா, மார்க்கெட்ல என்ன விலை விக்குதுன்னு திரும்பி பார்க்கும் பொழுது எங்களுக்கு வேதனையா இருக்கு, ஆனா எங்களுக்கு கிடைக்கிற விலை என்ன அதுதானே இதற்கு முன்னாடி மார்க்கெட்ல அது என்ன. இப்போ தங்கம் வந்து அங்க 1,10,10,000 அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்களை எங்களால ஹிஸ்டரியை போய் மாத்திட்டு வர முடியாது. ஆனா இனிமே நாங்க வந்து விவசாயிகளுக்கு சார்பாகவும் விவசாயிகளோட பிரச்சனைகள் சார்பாகவும் மாத்திக்கிறோம். அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கேட்டு செய்வோம். இப்பதான் நாங்க வந்திருக்கிறோம். இப்போ பட்ஜெட்ல எங்கள்கிட்ட இருந்த இதை வச்சு நாங்க வந்து எவ்வளவு கொடுத்துருக்கோம்னா 14,965 கோடி கொடுத்துருக்கோம். அதையுமே திமுக அரசு என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து 15,230 கோடி கொடுத்துருந்தோம், நீங்கள் வந்து 14,965 கோடி தான் கொடுத்துருங்க. அவங்க எப்போதுமே 10% பார்ட்டி ஃபண்ட் போடுவாங்க.
15,230 கோடிக்கு பார்ட்டி ஃபண்ட் 10% போட்டிங்கன்னா அதுவே 1,500 கோடி போயிடும். ஸோ நாங்கள் அவங்களோட அதிகமாக தான் ஃபண்டு போட்டிருக்கோம். இந்த 14,965 கோடி முழுக்க முழுக்க வேளாண்க்கு எதுக்கெல்லாம் நாங்கள் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கோமோ அது கண்டிப்பாக போய் விவசாயிகளுக்கு சேர்ந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிப்காட்டில் வந்து தொழில்துறை அமைச்சர் வந்து சொன்னாங்க, நம்ம நேரு அண்ணன் சொல்லியிருந்தாங்க, சிப்காட்டெல்லாம் வளர்ந்துருச்சு, பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இந்த 90 நாளில் நம்ம தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு கீர்த்தனா அவர்கள் வந்து எக்ஸாமினேஷன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 4 கம்பெனி 5 கம்பெனி தான் இருக்குது. மற்ற இடமெல்லாம் பொட்டல் கார்டு பட்டா மட்டும் இது மட்டும் பிளாட் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க அந்த கம்பெனி வரதுக்காக. ஆனால் அங்கே எந்த கம்பெனியும் வரல. இது வந்து ஒரு பெருந்துறையில் ஒரு சிப்காட்டில் ஆய்வு நடத்தினப்ப கண்டுபிடிச்ச விஷயம். அந்த 4-5 கம்பெனிக்கு கொடுத்த அவங்களோட கோரிக்கை என்னன்னா, சரியான குடிநீர் வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை. ஒரு சிப்காட் வைக்கணும்னா துணை மின் நிலையமே இல்லை. அப்படி இல்லாமல் சிப்காட்டுக்கு போட்டு ஃபண்டை ஒதுக்கி சிப்காட் நாங்கள் வச்சுட்டோம், கம்பெனிலாம் வருது, வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லி ப்ரொபகண்டா பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் ஓவர் கம் பண்ணி இப்போ இந்த 90 நாட்களுக்குள்ளார குடிநீர் வசதி கொண்டு வந்துட்டோம், சாலை வசதி கொண்டு வந்துட்டோம். அங்கே வேலை பார்க்குறவங்க பஸ் வசதி வந்து போனால் தான் வேலை பார்க்குற ஜனங்க அந்த ஊரில் இருக்க கிராமத்துல இருந்து வந்து போவாங்க. அதுக்கும் பஸ் வசதியும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? சரிங்க சார். அதாவது தொழில்துறையில எவ்வளவு முன்னேற்றம் கொண்டு வந்தாலும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது உணவுதான். விவசாயிகள் துறை. அவர்களுக்கு என்ன நடந்த நிகழ்ச்சிக்காக சொல்ல வரேன், அவங்களுக்காக அதுக்கு தான் சொல்றேன். விவசாயம்ல பாத்தீங்கன்னா ஒரு 21 தொழில் வந்து அதோட சேருது. சரிங்களா? தேனீ வளர்ப்புல இருந்து பட்டுப்பூச்சி வளர்ப்பு, பட்டு நெய்தறது, துணி நெய்றவங்க, கால்நடை வளர்க்குறவங்க, இந்த மாதிரி 21 தொழில்கள் வருது. 21 தொழில்களையும் தனித்தனியா ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கிறார். நிச்சயமாங்க. ஸோ அந்த 21 தொழில்களுக்குமே தனித்தனியா ஆட்களை போட்டு தனி கவனம் செலுத்தி தொழில் புரட்சி எப்படி பண்ணலாம். இப்போ ஆவின் வந்து நஷ்டத்தில் இயங்குது. ஸோ அந்த ஆவினை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம், அதுக்கு வந்து எப்படி சொசைட்டிலேருந்து பாலை கொள்முதல் பண்ணுறது, அதுக்கு கால்நடைகளை எப்படி அதிகமான வளர்க்குறது, அதன் மூலிமா என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் ஜெனீவாவில் வந்து என்ன பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறார். அதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியல, டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு. நிச்சயமா இந்த விவாத நேரத்தின் மூலமாக முதல்வர் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான தொலைநோக்கு திட்டங்களோடு விவசாயிகளாக இருக்கட்டும், இல்லை தொழில்துறையாக இருக்கட்டும், வெண்மை புரட்சியாக இருக்கட்டும், பசுமை புரட்சியாக இருக்கட்டும், பல புரட்சிகளுக்கு வித்திடுகிறார் என்ற விஷயத்தை வந்து நீங்க பகிர்ந்து கொண்டீர்கள். ராமகவுண்டர் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இதெல்லாம் வெற்று அறிவிப்புகளாக நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் விவசாயிகளை மனதில் வைத்துத்தான் ஆட்சிக்கே வந்தார் முதல்வர். ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறார். அந்த அறிவிப்புகளும் பல தொலைநோக்கு திட்டங்களை உள்ளடக்கியது அப்படின்னு மலைக்கோட்டை பழனிசாமி அவர்கள் பகிர்ந்து கொண்டார். இந்த விஷயங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? இல்ல நிச்சயமாக உயர்த்தப்படும் நம்மளுடைய ஊக்கத்தொகை, விவசாயிகளோட பரிந்துரைகள் ஏற்கப்படும், கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அவர் வெற்று அறிவிப்புன்னு நான் எங்கேயுமே சொல்லல. சிறப்பான அறிவிப்புகள் தான். தேர்தல் சமயத்திலே சொல்லியிருக்கார், எனக்கு விவசாயத்தை பத்தி ஒன்றும் தெரியாது, ஆனா விவசாயிகளுக்கு நான் நல்லதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதன் அடிப்படையில் அவருக்கு ஆலோசனை சொல்லுகின்ற உயர்மட்ட அதிகாரிகள் மீது தான் எனக்கு சந்தேகம். இவர்கள் பூராமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற உயர் அதிகாரிகள். இவர்கள் பூரா நல்லது விஜய் செஞ்சு நல்ல பேர் வாங்கி கூடாதுன்னு நினைப்பா. இந்த அதிகாரி பூராமே சாதாரணமான ஆளும் கிடையாது. இவங்களும் வாங்குற கமிஷன்ல இந்த முன்ன சொன்னீங்களே பார்ட்டி ஃபண்டு, இவங்களுக்கும் அதுல பங்கு. அதனால ஒரு பெரிய பெரிய சீனியர் ஐஏஎஸ்லாம் பல கோடிக்கணக்கில், நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கில் எல்லாம் சம்பாதிச்சு வச்சுங்கிறாங்க. அதெல்லாம் வெளியிலே வராது. இவர் விஜய் வந்ததுனால இங்க சம்பாதிக்க முடியாது, இவர் எப்படியாவது ஆட்சி விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு தப்பான டைரக்ஷனை கொடுத்து இது செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, இந்த நியாயமா கேட்கறத செய்ய முடியாதுன்னு தவிர்ப்பாங்க. இது அவர்களுடைய எண்ணம். நாங்களும் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட பழகி இருக்கோம். எது நியாயமா நமக்கு படுதோ அதை செய்யக்கூடாதுன்னுவான், எது தப்பாகுதோ அதை ரைட்டா பண்ணி விடுவான். இந்த தப்பெல்லாம் பூரா அந்த அதிகாரி பண்ணுவான். குறிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டுல 1 கோடி டன் நெல் உற்பத்தி ஆகி விற்க முடியாம மக்கள் வச்சிருக்கான். ஆனா இதை கொள்முதல் பண்றது அதிகாரிகளே உடனே இல்ல. நீங்க எல்லாம் பத்திரிகை டிவில சொல்லிட்டே இருக்கீங்க, ஒரு மூட்டைக்கு 50 ரூபா 60 ரூபா வாங்குறான்னு. ஆனா முன்ன 5 வருஷமா இருந்த அரசு அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. எல்லாரும் சொல்லியிருந்தான். அந்த ஏத்து கூலி இறக்கு கூலி பை பிடிக்கிறதுக்கு அவனுக்கு பணம் கொடுக்கணும். 10 ரூபாய்க்கு ஒரு மூட்டையை தூக்க முடியாது, 50 ரூபாய் ஆகும். அந்த 50 ரூபாய் அரசு கொடுத்துட்டா விவசாயி கிட்ட பணம் கேட்க மாட்டான். அந்த பணத்தை அரசு கொடுக்காததுனாலதான் பணம் கேட்கிறான். இது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த 50 ரூபாயில கீழ்மட்டிலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் அதிகாரிகளுக்கு பங்கு போகுது. அப்புறம் எப்படி அவன் ஏத்துக்குவான், அவன் எப்படி அதை மாற்றுவான்? இது அதிகாரிகள் திட்டமிட்டு முதல்வரை திசை திருப்புகிறார்கள், செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறார்கள், தவறான சமிஞ்சைகளை கொடுக்கிறார்கள். இதை முதல் மாற்றணும்.
ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஸ்டெடியா நின்று அதிகாரிகளை விரட்டி வேலை வாங்கணும். முன்ன நண்பர் சொன்னார் சவுக்கத்தை அடிக்கணும்னு, அந்த மாதிரி அவங்க கிட்ட வேலை வாங்கினாதான் இது நடக்கும். இல்லைன்னா ஒட்டுமொத்தமா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இது குறைவோடி போயிருக்கு. இன்றைக்கு நேரத்தில் 40 வருஷமா குறைவோடி போச்சு. அதை களை எடுக்கணும். அந்த வேலையை தான் இப்ப முதல்வர் செய்யணும். அந்த களை படிப்படியா ஒரே நாளைக்கு எடுக்க முடியாது. இப்ப அவர் விவசாயிகளுக்கு செய்ய வந்ததே பாராட்ட வேண்டிய விஷயம். நாங்க அதை தான் சொல்றோம். எங்களுக்கு போதாது, இன்னும் சேர்த்து கொடுங்கன்னு தான் சொன்னோமே தவிர, ஆனா இவரு நீங்க ரொம்ப கம்மியா கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னாலும் மக்கள் இதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் சேர்த்து கொடுங்கன்னு கேட்கிறோம். உலகம் பூரா உணவு ஏற்றுமதி பண்ணணும். இப்ப ட்ரம்ம இந்தியாவை மிரட்டுறதே உணவுக்காக தான் மிரட்டுறா. எனக்கு இதெல்லாம் கொடுக்கணும், கம்மி விலைக்கு கொடுக்கணும்னு இந்தியாவை மிரட்டுறா. மற்ற நாடுகள்லாம் இந்தியாவை மிரட்ட முடியல, கையேந்திரா. இப்ப பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஃப்ரீயா கொடுக்குறார் பிரதமர். போகுது எங்கிருந்து போகுது? விவசாயிகிட்ட விளைஞ்ச பொருள் தான் போகுது. நம்ம சுற்றி இருக்கிற ஸ்ரீலங்காவில உணவு பஞ்சம் வந்துச்சு. 1 கிலோ மஞ்சள் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வித்துருச்சு. ஒரு தோசை 2500, ஒரு சாப்பாடு 3000, ஒரு இட்லி 1500 ரூபாய் வித்துச்சு. வரலாறு எங்க இருக்கு உணவு பஞ்சம்? நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள் பூரா பஞ்சம் இருக்கு. இந்தியாவில் மட்டும்தான் உணவை கேட்பார் இல்லாமல் வாங்குவோர் இல்லாமல் அளவு கடந்து உற்பத்தி பண்ணி விவசாயிகள் ஏமாந்து கிடக்கிறோம். இந்த நிலைமையை மாற்றணும்னு முதல்வர் எதிர்பார்க்கணும். அவர் எதிர்பார்ப்பை அதிகாரிகள் பூர்த்தி செய்ய மாட்டார்கள். எங்களுடைய நோக்கமே முதல்வரை இவர்கள் கட்டப்பெயர் பண்றதுக்கே அதிகாரிகள் உருவாக்குவார்கள். இன்னும் நிறைய அதிகாரிகள் அதிகாரிகளை மாற்றணும். சந்தேகம் அதிகாரிகள் வெயிட்டிங் லிஸ்ட்ல போடு, அவங்க எந்த பதவியும் கொடுக்காத. ஒரு 3 மாசம் போட்டு ஆட்டோமேட்டிக்கா அவன் திரும்பி வருவான். அதை முதல்ல செய்யணும். பல அதிகாரிகள் இப்போ வந்துங்கிற அரசுக்கு சாதகமாக பேசுற மாதிரி நடிக்கிறார்கள். இந்த நடிப்பு அரசு கெட்ட பெயரை உண்டாக்கும். மாத்திரம் இன்னும் அவர்களே திமுக மாவட்ட செயலாளராகவே செயல்படுறாங்க. பல அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் இன்னும் மாற்ற உட்பவிச்சிருக்காங்க. இவர்களெல்லாம் வெகு விரைவில் அரசு கெட்ட பெயரை உண்டாக்குவார்கள். இவர்களெல்லாம் மாத்திட்டு தன்னிச்சையான முடிவை அவருக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி எடுத்தா நிச்சயமாக ஒரு நல்ல பேர் எந்த மாதிரி வாங்க முடியும். அந்த சூழ்நிலையை அதிகாரிகள் உருவாக்க மாட்டார்கள். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு அரசாங்கம் சரியாக செயல்படுகிறது என்றால் அந்த அதிகாரிகள் அமைச்சரவைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். அந்த முதலமைச்சருக்கோ இல்ல அந்த துறைக்கோ அமைச்சர்களுக்கோ கெட்ட பெயர் வாங்கி தர வேண்டும் என்றால் அங்கிருக்கும் அதிகாரிகள் தான் அந்த வேலையை செய்கிறார்கள். இப்பொழுதும் இந்த அரசுக்கு அவப்பெயர் கொடுப்பதற்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொண்டால்தான் இந்த அரசாங்கம் வெளியிடுகின்ற அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறையில வரும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தீர்மானமா சொல்லி இருக்கிறாரு. உங்களுடைய கருத்து? ஐயா சொன்ன கருத்து 100% உண்மை. நான் அதை அப்படியே வழிமொழிகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சகோதரி, இவங்க உண்டு கொழுத்து போனவங்க. உண்டு கொழுத்து போய் அதிகாரிகள், இன்னொன்று சொல்ல போனா எனக்கு நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, எல்லா துறைகளிலும் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. அந்த அதிகாரிகளை தேடி பிடித்து அந்த அதிகாரிகளை உயர்ந்த பொறுப்பு கொண்டு வரணும். இது முதலமைச்சருடைய வேலை. நான் இந்த நிகழ்ச்சி மூலமா முதலமைச்சருக்கு வைக்க விரும்புறதுன்னா, லஞ்ச ஒழிப்பு துறையை வலுப்படுத்துங்க. இன்னைக்கு கூட முதலமைச்சர் ஒண்ணு செஞ்சிருக்காங்க. போதை ஒழிப்பு துறையை அந்த ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று டெவலப் பண்ணி அதுக்கு போர்ட்ஸ் எல்லாம் அதிகமா அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லஞ்ச ஒழிப்பு துறையை நீங்க வலுப்படுத்துங்க. லஞ்ச ஒழிப்பு துறையில யோக்கியமானவங்களை போடுங்க. லஞ்ச ஒழிப்பு துறைக்கு அதிகாரம் கொடுங்க. அதை நீங்க செஞ்சீங்கன்னாலே ஒரு 6 மாச காலத்துக்குள்ள நிர்வாகம் சீராயிரும். ஒண்ணு, முதலமைச்சர் அவர்கள் மிக யோக்கியமாக ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும். பெருந்தலைவர் காமராஜரை போல, கக்கனை அவர்களை போல, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போல ஒரு யோக்கியமான அரசை கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் நினைக்கிறார். அது மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல இந்த அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால, நான் யாருன்னு கூட பேர் சொல்ல விரும்பல, ஒரு அதிகாரி, ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் மேல வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில. அவருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு வருதுங்கிறதே அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியே சொல்லி கொடுக்கிறார். அதனால அங்க போனா ஒண்ணுமே சீஸ் பண்ண முடியல. அதுக்கு பிறகு அந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் வெளிநாட்டுக்கு ஓடுறாரு, தப்பி ஓடுறாரு. இது என்ன நிர்வாகம்? அதனால முதலமைச்சர் நான் முதலே சொன்ன மாதிரி நிர்வாகத்தை
கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணுங்கிறதுக்கு உதாரணமா யாருன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், அது அம்மையார் ஜெயலலிதா தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்னன்னு கேட்டா, அவங்க முன்னால ஒரு பிளான் பண்ணி ஒரு அதிகாரிகிட்ட கேட்டாங்கன்னா அந்த அதிகாரி ஒரு வேற ஏதோ ஒரு இன்டென்ஷன்ல தப்பா சொல்றான்னு சொன்னா 5 நிமிஷத்துல, அது சீஃப் செக்ரட்டரியா இருந்தாலும் சரி, ஹோம் செக்ரட்டரியா இருந்தாலும் சரி, 5 நிமிஷத்துக்குள்ள டிவியில ஸ்க்ரோல் ஓடிடும், தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டார், உள்துறை செயலாளர் மாற்றப்பட்டார். அப்படி இருக்கணும். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய, புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த ஆண்மை திறத்தோட கூடிய நடவடிக்கையை விஜயால தான் முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சருக்கு யோக்கியமான அரசை கொடுக்கணும்னு ரொம்ப காலத்துக்கு பிறகு வந்திருக்காரு. இன்னொன்னு ஒரு செய்தியோட முடிச்சிட செய்தியா சகோதரி, அதாவது திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்று நினைக்காதீங்க. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், ஒரு யோக்கியமானவர் வேணும்னு மக்கள் எதிர்பார்த்து இருந்தாங்க. அந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் வந்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க, இவ்வளவுதான். அதனால தயவு செய்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்க விரும்புவது என்னன்னா, தமிழை ஆட்சி மொழியாக்குங்க, தமிழை அலுவல் மொழியாக்குங்க, எல்லா துறை அதிகாரிகளையும் உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வாங்க, தப்பான அதிகாரிகளை உடனடியாக மாற்றுங்கள். அதை போலவே நான் உங்க நிகழ்ச்சி மூலம் ஒரே ஒரு, நீங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிற மாதிரி சட்டமன்றத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற அறிவார்ந்தோர் சபை ஒண்ணு இருந்தது. 1984 வரை சட்டமன்ற மேலவைன்னு ஒண்ணு இருந்தது. தயவு செய்து சட்டமன்ற மேலவையை கொண்டு வாங்க. சட்டமன்ற மேலவை எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தது. அந்த மேலவையை கொண்டு வந்தீங்கன்னா அறிவார்ந்தவர்கள் அந்த அவைக்குள்ள வந்து அந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு யாரால முடியும்னு கேட்டா உங்களால தான் முடியும். இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர், ஒரே ஒரு செய்தி, அறநிலைத்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு கட்டுப்பாட்டில் தான் அந்த துறை இருக்கு. போக்குவரத்து துறை முன்னாள் போக்குவரத்து அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இப்படி எல்லா துறையிலையும் அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு ஏவல் எடுபடி செய்யக்கூடிய அதிகாரிகளை கண்டுபிடித்து உடனடியாக களையெடுப்பு நடத்தி ஒரு யோக்கியமான சர்க்காரை கொடுப்பதற்கு முதலமைச்சர் அவர்களால் முடியும், முன்வர வேண்டும் என்று வேண்டுகிறேன். சரிங்க சார். ஜெயராமன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அதிகாரிகள் எல்லாருமே இன்னமும் கூட கடந்த ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த அரசாங்கம், அப்போ அவங்க வெளியிடுகின்ற அறிவிப்புகளாக தானே இருக்கும். அதிகாரிகளே அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அறிவிப்புகள் எப்படி செயல் திட்டங்களாக மாறும்? அதுக்கான முன்னெடுப்பை எடுக்க வேண்டியது தமிழகத்தின் தலைமகனாக இருக்கின்ற ஜோசப் விஜய் அவர்கள் மாத்திரம்தான். உள்ளபடியே அவருக்கு அந்த துணிச்சல், தில்லு, தைரியம் எப்படி வர வேணும் அப்படின்னா, நம்மளை பார்த்து மற்றவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து மக்கள் நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, இவர்களுக்கு மாற்று இவர் அப்படின்ற வகையில் தான் அவர் எடுத்துக்கணும். அப்போ நம்ம இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாக இருக்கிறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, லஞ்சம் கொடுத்தாங்க, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சாங்க, ஓட்டு வாங்குறது எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசினாங்க. இவங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி நமக்கு ஓட்டு போட்டு மக்கள் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்தணும், மக்கள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத புரிந்து கொண்டவராக, மட்டுமல்லாமல் ஒரு பெரிய பொறுப்பு என்பதை முதலில் மிகப்பெரிய பொறுப்பு, சாதாரண பொறுப்பு கிடையாது, மிகப்பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பை மக்கள் கொடுத்துட்டாங்க தமிழகத்தில் அப்படின்றத பார்த்து தான் அண்ணாமலையே வந்து தனி கட்சி தொடங்க போறாரு அப்படின்ற தகவலையும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. மிக குறிப்பாக பாண்டிச்சேரியில் 3 முறை முதலமைச்சராக இருக்கிற ரங்கசாமி அவர்கள் வந்து தமிழகத்தில் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நம்பிக்கை எப்படி வந்ததுன்னா, விஜய்க்கு மக்கள் கொடுத்த வாக்கு, அதன் மூலம் பெற்ற வெற்றி தான் வந்து இங்க கொடுத்துருக்கு. ஏன்னா தமிழகத்தை பொறுத்தளவுக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்றே கிடையாது. நானும் நீயும் அண்ணன் தம்பி, நீ ஆட்சியில் இருந்தா நீ கொள்ளடிக்கிறதுல எனக்கு 30, நான் கொள்ளடிக்கிறதுல உனக்கு 30 அப்படின்னு தான் இவங்க இருந்தாங்க. இதை மாற்றுவதற்கான ஒரு எளிய மக்கள் புரட்சியை வந்து மக்கள் விஜய் மூலம் விதைத்திருக்கிறார்கள். சரிங்க சார். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கருத்தாக இந்த இன்று நிறைவேற்றப்பட்ட இந்த 2 தீர்மானங்கள், அதை பற்றிய உங்களுடைய நிறைவான கருத்து? மிக குறிப்பாக வந்து மொழி அரசியலில் விஜய் அவர்கள் வந்து விட்டுடணும் அப்படின்ட்டு தான் என்னுடைய பார்வை. ஏன்னா இது காலங்காலமாக நம்ம தாய்நாடு, நம்ம ஊர், நம்ம மொழிக்கு வேற யாரும் மரியாதை கொடுக்கணும், அவங்க என்ன அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்ற வகையில் தான் பார்க்கணும். நம்மளே தாழ்த்தி கொண்ட ஒரு நிகழ்வா இதை நான் பார்க்கிறேன். இதை வந்து விட்டுடணும். ஜெயராமன் சார், மொழி வந்து நம்முடைய முகம், மொழி நம்முடைய முகவரி. எஸ், நம்மளுடைய முகத்தை நாம மாத்திரம் மறைக்க முடியும். மறைக்கிறதுக்கு யாரு அப்படின்றத இந்த பார்வை. நார்த் இந்தியால போய் என்னதான் ஆங்கிலத்துல பேசினாலும்
ஆங்கிலம் தெரிந்த அதிகாரி கூட ஹிந்தியில தான் பேசுவாங்க. குறைஞ்சபட்சம் தமிழகத்துல இவர்களால தமிழில் பெயர் பலகை வைக்க முடிஞ்சதா? நீதிமன்றத்துல, சென்னை உயர் நீதிமன்றத்துல தமிழ்ல வாதிடுங்கள், தீர்ப்புகளை வந்து தமிழ்ல பதிவு செய்யுங்க, எங்களால படிக்க முடியல அப்படின்னு எவ்வளவு போராட்டம் நடத்திருக்கோம். நிகழ்ந்ததா? இதுக்கெல்லாம் வந்து சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை வாங்குங்க. அதை விட்டுட்டு நிறைய விஷயத்தை பேசிட்டீங்க. மிக குறிப்பா வந்து அரசுகிட்ட பணம் இல்லைன்னு அதிகாரிகளிடம் என்னுடைய வழிகாட்டியா இருக்கிற அரசியல் தலைவனா நான் பார்க்குற காமராஜர் அவர்கள் சொன்னாராம், ஐயா மதிய உணவு போடியா, ஏன்பா ஏன் நீ வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்க, ஆடு மேய்க்கிற, ஸ்கூல் போலியா அப்படின்னு கேட்ட ஒரு சின்ன பையனை கேட்டால், நீ என்ன சோறு போட்டியா எனக்கு அப்படின்னு கேட்டானா அந்த பையன். உடனே வந்து திரும்பி பார்த்துட்டு நான் முதலமைச்சர்ன்றது தெரியாமல் பேசுகிறேன், சரி வண்டியை வந்து தலைமைச் செயலத்துக்கு கொடுப்பான உடனே அங்கே போய் அதிகாரிகளுக்கு கொடுப்பேன், அவன் சோறு போட்டா பிடிப்பேன் அப்படின்னு கேட்டானா, ஐயா சோறு போடுறதுக்கு வழி இல்லை, பள்ளிக்கூடங்களை திறக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பா வந்து காசு இல்லைன்னு சொல்லாதீங்க, சோறு போடுறேன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு எல்லாமே இருக்கு, உங்களுக்கு மனசு வேணும். அதே மாதிரி முதல் குற்றவாளிகள் அரசியல்வாதிகள் கிடையாது, அரசு கூலிகள், மக்கள் பணியாளர்கள். அவர்களை திருத்தணும். அவர்களை உங்க வழிக்கு கொண்டு வந்துட்டீங்களா, தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்தியாவே வந்து பெரிய இந்தியாவின் முகமாக தமிழ்நாடு மாத்திரமல்ல தமிழக உலக நாடுகளின் வரலாற்று முகமாக தமிழகமும் விஜய் கட்சியும் விஜய் ஆட்சியும் இருக்கும். ஓகே, சரவணபெருமாள் சார், ஒரு வரியில் உங்களுடைய நிறைவான கருத்து. அது ஒரு வரியில சொல்லணும்னா, இப்போ அன்றைக்கு காமராஜரிடம் ஒரு குழந்தை கேட்டது, எனக்கு உணவு அளித்தால் நீ உணவு போட்டுருவியா நான் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுனால மதிய உணவு திட்டம். இதெல்லாம் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வந்து என்ன பண்ணால், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அங்கங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை இலவசமாக கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து புறையோடி போயிருக்கு. நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம், சரியான விலை கிடைக்கலன்னு நம்ம சந்தை நடு தெருவில் கொட்டுவாங்க பாலையும் தக்காளியும் எல்லா இடத்தையும் வந்து போராட்டத்தின் ஒரு வெளிப்பாடு. அதையே நீங்க வந்து ஒரு குழந்தைக்கு அது பசியில கோடியில் பொருள்கள் வந்து கொடுக்க முடியாது, தெரு கோடியில இருக்க விவசாயிகளை கொடுங்கன்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம? இல்ல அதாவது வந்து மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்றேன். அத குழந்தைங்களுக்கு கொடுங்க, அந்த படிக்கிற குழந்தைங்க கொடுங்க. நான் என் பெரியவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்ல, அன்னதானம் போட சொல்ல, குப்பையில கொட்டுறதுக்கு பதிலா அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு மாறுபட்ட இதுவா இருக்கும், ஆக்கப்பூர்வமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது விவசாயிகளை வந்து நம்ம வந்து தூக்கி பிடிக்கணும். இந்த காலகட்டம் வந்தாச்சு, இனிமேலும் வந்து நம்ம வந்து தமிழகத்துல கல்லுக்கு தடைன்ற ஒரு சரிங்க சார். அடுத்த மூவரின் நிறைவு கருத்தை கேட்கணும் சார். ஒரு வரியில் அதான் ஒரு வரியில சொல்லணும்னா, விவசாயிகளுக்கு சரியான இழப்பீடுகளை கொடுக்கணும். அவன் தற்கொலை பண்ணிக்க கூடாது. தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் அவனுக்கு இந்த 10 லட்சம் 20 லட்சம் ஏதாவது ஒண்ணு கொடுங்க. சாவரனுக்கு கொடுக்கறதுல அவங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரி. மாண்புமிகு தமிழக முதல்வரின் நோக்கம் நீர் காப்போம், நிலம் காப்போம், விவசாயம் காப்போம், விவசாயிகளையும் காப்போம், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் காப்போம். இதுதான் எங்கள் தமிழக முதல்வரின் எண்ணமாக உள்ளது. நன்றி சார், நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும். விவசாய நாடு என்றும் விவசாயத்தை போற்றுவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.